நானு ஒரு டாக் ஷோல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கேர்ல்ஸ்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு டாக் ஷோ ஃபேமஸான டாக் ஷோல பேசும்போது, பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் வந்து ஆப்போசிட்ல உட்காந்து பேசும்போது, சில பேர் என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு அர்ஜுன் ரெட்டி மாரி தான் பாய்ஸ் வேணும். ஸ்பௌஸா ம். வேணும். சில பேர் வந்து இதய முரளி தான் பாய்ஸ் வேணும்னாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் தி கேர்ல்ஸ் வந்து அர்ஜுன் ரெட்டி மாரி பேசும்போது, அந்த ஹோஸ்ட் வந்து அது இப்படி தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணி ஓகே. குடுத்தாரு. ஸோ அத பத்தி அந்த மைண்ட் சேஞ்ச பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பசங்க வந்து அர்ஜுன் ரெட்டியாவும் இருக்க முடியாது இல்லையா? ம். நெறைய பேர் இதய முரளியாவும் இருப்பாங்க. ம். ஸோ அது எப்படி அது? ஆக்சுவலி இது ரொம்ப நல்ல கொஸ்டின். ஏன் அப்டின்னா வந்து, இந்த அவேர்னஸ் வந்து ஜென்ரலாவே கேர்ல்ஸ்க்கு தேவ. அந்த டைம் வந்து அப்டி போயிடுறாங்க. உள்ள போறவங்க எத்தன பேரால சஸ்டெயின் பண்ண முடியுதுன்னு கேட்டா, சஸ்டெயின் பண்ண முடியல. என்ன வந்து ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் வந்து இந்த சினிமேட்டிக் மாதிரி நம்ம அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. நம்மளோட மீடியாஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம பார்க்குற கார்ட்டூன்ஸா இருக்கட்டும். சின்னதுலேருந்தே நம்ம கார்ட்டூன்ஸ் பார்க்கும்போது, இப்போ ஒரு டாம் அண்ட் ஜெர்ரினா அது சண்டை போடுறதுல தான் நம்மளுக்கு ரொம்ப ஃபேண்டஸி இருக்கும். பொப்பாய் ஷோ பார்ப்போம் சின்ன வயசுல. ஒண்ணு வந்து இன்னொன்னு அடிக்கிறது. இப்ப பிக் பாஸே அப்படித்தானே. சண்டை இருந்தா தானே பார்க்குறோம். ஆப்வியஸ்லி. அந்த மாரி தான். ம். பட் அது வந்து குரூப் சண்டையா இருந்தா ஓகே. பட் ஒருத்தர் மேல இன்னொருத்தர் பவர் காட்டுற மாரி இருந்ததுக்கு, நம்ம ஏன் அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் எனக்கு என்ன குடுக்குறோம்? தோணுதுன்னா, கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். இப்ப நெறைய கேர்ல்ஸ் வந்து அவங்கள டாமினேட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ? ஆமா. டாமினேட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, இது எப்படி ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா, எனக்கு ஈக்குவலா இருக்கணும் அவங்க திங்க் பண்றது அப்படின்றத ஆரம்பிச்சு, எனக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்ப என்ன கொஞ்சம் மேல நான் திரும்பி பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே! அப்டின்ற மாரி இப்டி போயி, அவங்கள ம். அறியாமலே ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுதுன்னா, ஒரு அ ஹீரோயிசம் ஆ மாரி ஆயிருது. ஒரு பவர்ன்னு சொல்லுவோம். ம். அந்த பவர் வந்து அவங்க நம்ம மேல எடுத்துக்கணும். அது ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கைண்ட்னஸ், ஒரு ஷேரிங், கேரிங் இது எல்லாமே இருக்கு. பட் அத தாண்டி அந்த பவர் இருந்தா தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது நம்ம மேல எடுத்துப்பாங்க. அப்டிங்கிற ம். மாதிரி இவங்க ஒரு ஒரு மித்துக்குள்ள போயிடுறாங்க. இதுக்கு மோஸ்ட்லி வந்து மூவிஸ் தான். மூவிஸ் தான். ஆனா, இப்ப அதுதான் நான் சொல்ல மூவிஸ்ல வரேன். நெறைய சேஞ்சஸ் இருக்கு. சேஞ்சஸ் நெறைய வருது. இடத்துல வந்து விமென்ஸ் ஓட இம்பார்ட்டன்ஸும், ஒரு ஈக்குவலும் விமென பவர்ஃபுல்லா காட்டுறாங்க. ம். முன்னாடி அந்த விமென பவர்ஃபுல்லா காட்டுறதில்ல. அந்த கேர்ள் வந்து அந்த ஹீரோவ சுத்தி சுத்தி வருவாங்க. அவர் வந்து ஏதோ ஒரு வகையில சாதிச்சுட்டு இருப்பாரு. பட் இந்த கேர்ள் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டராவே இருப்பாங்க. சப்போர்ட்டிங் கேரக்டராவே பாட்டுக்கு இருப்பாங்க. மட்டும் வந்துட்டு போவாங்கல்ல, அந்த ஆமா. மாரி தான். மோஸ்ட்லி பாட்டுக்கு அந்த மாரி வந்துட்டு போவாங்க. அது ரொம்ப ஒரு ம். ஆனா இப்ப அது வருத்தக்கூடிய நெறைய விஷயம். மாறிருச்சு. எவால்வ் ஆயிருச்சு. ஆமா. ம். ஒரு ஈக்குவலான ஒரு ரோல், ஈக்குவலான ஸ்க்ரீன் பிளே ஷேர் பண்றாங்க. ம். கதையில எது இம்பார்ட்டன்ட்டோ அந்த கருவுல இவங்களுமே ட்ராவல் பண்றாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல சூப்பர். விஷயம்.